சொந்தக்காரங்க தொல்லை தாங்க முடியலை. அங்கே போனால் நச நசன்றானுங்க, ஏதாவது குறைச்சல் கொடுத்துட்டே இருக்கானுங்க, கஷ்டப்படுத்துகிறானுங்க, செய்கிறானுங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். ஒன்றும் பண்ணாதீங்க, அமைதியாக இருங்க. அவங்கள நீங்கள் பழி வாங்கணும், அவங்கள நம்ம இப்படி கஷ்டப்படுத்திட்டாங்களே அழுக வேணாம், செய்ய வேணாம், எதுவுமே வேணாம். காலப்போக்கில் அப்படியே விட்டுருங்க, அதை அப்படியே விட்டுருங்க. மறக்க முடியாது தான், கஷ்டம்தான். பட் இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்மா வில் டூ எனிதிங் எவ்ரிதிங். நம்ம எது பேலன்ஸ் வச்சா கூட கர்மா பேலன்ஸே வைக்காது. நம்ம ஒரு விஷயத்த எப்படியெல்லாம் பிளான் பண்ணி அவங்கள என்ன மாதிரியெல்லாம் கஷ்டப்படுத்துகிறோமோ அதை விட கிளியராக பிளான் பண்ணி நம்ம 100% பிளான் பண்ணால் கர்மா 200% பிளான் பண்ணி நம்ம பண்ணதை விட சிறப்பாக பண்ணி முடிச்சிடும். அது நம்ம கண்ணு முன்னாடியே அது நடக்கும். அப்போ நீங்களாம் இப்படி தாண்டா அப்படின்னு தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ பழி வாங்குறேன்னு உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், பிளான் போட்டு நீங்கள் உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம். சைலண்ட்டாக இருங்க, நடக்கிறது நடக்கும், அது உங்கள் கண்ணு முன்னாடியே நடக்கும். ஓகே, எல்லாத்துக்கும் ரெடியாக இருங்க. எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். நம்மளால் முடியாதது ஏதாவது இருக்கா என்ன? எல்லாத்தையும் தனியாக செய்ய கற்றுக்கோங்க. அதுதான் இருக்கிறதுல பெஸ்ட்டு, எல்லாத்தையும் விட பெஸ்ட். என்ன உண்மை தானே? கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.